friends, welcome to Essential Foodmaker. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாய் கடை ஸ்டைல் chicken 65. இந்த ரெசிபி நம்ம வீட்ல யூஸ் பண்ற மசாலாஸ் வச்சு செய்ய போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சிக்கன் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி 250 கிராம் எடுத்துர்க்கேன். இப்போ இத மேரினேட் பண்றதுக்கு மசாலாஸ் பார்க்கலாம். கடலை மாவு 1 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன். ஃபுட் கலர் வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல, இந்த சில்லி பவுடரில் இருக்கிற கலரே போதும். ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாஸ் எல்லாம் சிக்கனோட நல்லா கோட் ஆகணும். ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மேரினேஷனுக்கு எக்கு தயிர் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். லெமன் சேர்க்கறதுனால டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். பாருங்கள், சிக்கனில் நல்லா மசாலாஸ் கோட் ஆகிருக்கு. இப்போ இந்த சிக்கனை 1 hour மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஆயில் சூடானதுக்கப்புறம் சிக்கன் பீசஸ் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம சிக்கன் பீசஸ் சேர்த்தா கருகிடும், சிக்கன் உள்ளே வேகாமல் இருக்கும். ஸோ நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே இதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இதை 4 to 5 minutes மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். சிக்கன் போட்ட உடனே நம்ம கிளறக்கூடாது. ஒரு 2 minutes கழித்து திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா எல்லா சைடும் ஃப்ரை ஆகிற மாதிரி குக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா குக் ஆகி கிறிஸ்பியாக வந்திருக்கு. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிக்கன் 65 வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா ஜூஸியாக இருக்கும். அச்செல்லாம் நம்ம பாய் கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இப்போ ரிமைனிங் பீஸ் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இன்ஸ்டன்ட் சிக்கன் 65 மசாலா யூஸ் பண்ணாமல் வீட்டில் யூஸ் பண்ணுற மசாலாஸ் வச்சு இந்த பாய் கடை ஸ்டைல் சிக்கன் 65 பண்ணியிருக்கோம். எல்லோரும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.